உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு காணொலியாக நாங்கள் ஷாப்பிங் வீடியோ சமையல் எல்லாம் செய்ய போகிறோம். இன்றைக்கு என்ன இப்போ தான் ஷாப்பிங் காலை வந்து சங்கீதா ஒரு பக்கத்தால் வந்தது களைச்சி போகணும். மற்றது நான் வேலை முடிஞ்சு ஒரு கடைக்கு போன இடத்துல இந்த மரம் அங்கிட்டது பூவோட ஆனால் பட்டு போச்சு. திரும்பவும் வண்டி கொண்டு வந்தான் 3-4 தடவை. சரி வேண்டியாச்சு, ஆசைப்படுறது என்ன செய்கிறது பண்ணுவோண்டு கிழமைக்கு ஒருக்கா தான் தண்ணி வாக்கணும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வார்த்து விடணும், காய விட்டு வாக்கணும். அப்போ இப்படி ஒரு மரம் இது நல்லா வளர்ந்து பெருசாக வரும். ஆனால் அந்த பெரிய சாடிக்க மாற்றுவோம். பிறகு நாளைக்கு தான் மாற்றலாம், இதை வைக்கலாம். இது அடுத்தது வந்து நாங்கள் வேண்டினது ஒரு செம்பரத்தை பூ மொட்டோட கிடக்குது, சிவப்பு பூலோட அடுக்கு செம்பரத்தை பூலாம் கிடக்குது. என்னங்கதா நல்லா இருக்கு. இது இது ஒரு செம்பரத்தை இருக்குது, அது தலைக்குது, இப்போதான் தலைக்குது. அது ஆரஞ்சு கலர். இது ரோஸு போட கொஞ்சம் முட்டில் பக்கத்துல சிவப்பு தான். இது இப்படி ஒரு மரம் வேண்டியது. அடுத்தது எங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய மரம் ஒன்று வேணாங்க. எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் ஆசையாக கிடந்து உண்டு. இது மிளகாய் காயோட வண்டி கொண்டு வந்திருக்கு ஒரு சாடி. அப்ப இந்த சாடியில விதை எடுக்கலாம். இது பயங்கர காரம், மேல் வளமாத்தான் இது வந்து காய்க்கும். கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அப்ப இதுல நீ கடைசியா காய்க்கிற காயை எடுத்து பழுத்தா விதைக்கு எடுக்கலாம். அப்ப இதையும் பண்ணா வேற எங்கட இனமும் இருக்குது உரப்பு மிளகாய். அப்ப இதை ஒன்று வண்டி கொண்டு வந்தா வச்சு பார்ப்போம் பெரிய சாடிக்கு. என்ன வச்சுப்போம். நான் இந்த 3 மரம் வேலை முடிய அந்த காசை கொண்டே கடையில் கொடுத்துட்டு வந்தேன். சங்கீதா போய் இன்றைக்கு கடல் உணவு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் மாடி கொண்டு வந்தது. இப்ப வாப்பீங்களா இந்த மின்னி எல்லாம் பிரிச்சு கிடக்கு இதுக்குதான். இன்றைக்கு இல்ல கனவா வண்டி கொண்டு வந்து வச்சிருக்கு. பாப்பீங்க இந்த கனவா இது சங்கீதா இன்றைக்கு பிள்ளைகளோட போய் வண்டி கொண்டு வந்தது முழு கனவாய். இது என்ன விதம் விதமா எல்லாம் சமைக்கலாம். நாங்கள் சமைச்சு காட்டுவோமே. அடுத்தது என்ன கிடாக்கு கணக்க கிடாக்கு துண்டு திருக்கை துண்டு துண்டு திருக்கை. இப்ப எனக்கு வேலை இருக்குது. இதெல்லாம் துண்டாடி நறுக்கி எல்லாம் பாசல் பண்ணி வைக்க போகணும். அப்ப இது இந்த பேப்பர் இதுல கிடாக்கட்டும். அடுத்தது என்ன இது என்ன தோணும் பாவாடாக்கு தோணோடாக்கு. இது ஒரு துண்டு தோணும், எலும்பில்லாத தோணும் வேணும். நாங்கள் ஒரு கரைக்கு காணும். இந்த சதை தனிய சதை தானே சின்ன சின்ன துண்டா வேண்டோம்னா இது தோணும் மீன். இப்போ இதில் வெப்பம் எல்லாம் நறுக்குவோம். இப்போ எங்களுக்கு பெரிய மேசை இருக்கிறபடியா வசதி எல்லாம் பிறகிட்டு வெட்டி கிட்டி போட்டு ஒரு இழுவழுத்த மண்டாங்கட அச்சாயம் கிளீன் பண்ணும். கிளீன் பண்ண ஈஸியாக கிளீன் பண்ணலாம். அடுத்தது நாங்கள் இன்னும் கடற்கரைக்கு போகலை. ஏன்னா விரதங்கள் வருது, அதால கோயில்கள் வர்றதால ஒரு ஆத்தா இங்கே வாங்கி விட்டுட்டேன். பிரச்சனை ஒரு ஆத்தா மீன் ஒன்று. நல்ல பெரிய ஒரு ஆத்தா 2 3 ஒரு ஆத்தா வேண்டி கொண்டு வந்திருக்கு. இப்ப இவ்வளவும் நான் ஆப்ரேட் பண்ண போறேன். ஆப்ரேட் பண்ண போ அதை விட மற்ற இறைச்சி வகைகள் அது இதெல்லாம் சமைக்கலாம் தானே. அப்ப இப்ப இதுகளெல்லாம் கிளீன் பண்ணி போட்டுத்தான் கிளீன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இறங்கலாம். அப்ப இப்ப நாங்க சிறிது நேரம் கழிச்சு இப்ப நாங்கள் இது ஆன்லைன்ல பண்ணது உங்களுக்கு தெரியும், இருக்கா பார்த்துருப்பீங்க. சீனோ ஆன்லைன்லயோ பண்ணது போட்டு நாங்கள் இப்ப இதெல்லாம் கிளீன் பண்றோம். இது சொன்னா இதுக்கு எல்லாம் பறக்காது, ஒரு இடம் சிதறாது, அப்படியே இதுக்குள்ள உள்ள போகும். பேந்து நாங்கள் எடுத்து கொட்டலாம். 1-2 தான் மற்ற பெருசா எல்லாம் உள்ளுக்கு தான் போகும். இந்த உள்ளுக்கு எல்லாம் அப்படியே செதுல எல்லாம் உள்ளுக்கு இருக்கும். அப்ப ஈஸியா வீடுக்க நிலத்துல எல்லாம் பரவாது. கிளீன் பண்ணா இந்த மாதிரி இருக்கு.
ஒன்று ரெண்டு தான் நாங்கள் வேற வழியே வராதுன்னு சொல்லலாம். அது புல்லா தரிச்சு போவா. இந்த ஒரு மீன் கிளீன் பண்ணிக்க நாங்கள் காட்டுறோம். உடுப்புல போகும், சிவரில் போகும், மாவுள்ள எல்லாம் பறக்கும். இது கிளீன் பண்ணணும். இது முதல்ல கிடந்தது தான் எங்களுக்கு தெரிய எங்கடா கண்டு. இது ஆர்டர் பண்ணி தான் எடுத்தது கடையை. அதை விட கடையில இல்லை. இது கடையில இருந்தால் எல்லாரும் பண்ணலாம். இப்போ இதை கிளீன் பண்ணி போட்டு இதை கொட்டினா ஒன்று சொன்னாங்க. இதுக்குள்ள செதில் அப்படியே கிடக்கும். அப்போ இதை ஈஸியாக கிளீன் பண்ணலாம். எல்லாரும் இப்போ நித்திர கொள்ளினா இப்போ இவைக்கு நான் தலை இழுக்கிறேன். இப்போ தலை இழுத்து போட்டு இப்படி அடக்கி போட்டு அடுத்ததான் நான் உப்ரேஷன் செய்கிறது. வெட்டி கட்டி இங்கே பாருங்க, இதான் மீன். நீங்களும் வேண்டோன்னு தான் நாங்கள் என்ன ஈஸியாக பறக்காது சட்டை இல்லை. இது நல்ல எண்ணெய் பிடிப்பா. ஓ, இது நல்ல எண்ணெய் பிடிப்பா. வேற குழம்பு அதை விட ஸ்பாதாவும் நல்ல இதாக வந்தது. என்ன குழம்பாண்டு ஸ்பாதாவும் நாங்கள் குழம்பு வச்சு நாங்கள் சின்ன மீன்கள் பொரிக்கத்தான் சரி கூடுதலாக. பாருங்க, ஈஸியா செதில் முழுக்க இதுக்குள்ளேயே வந்து. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ள முழு செதிலும் இதுக்குள்ள வந்து இதுக்குள்ள செதில் வந்துட்டு இப்ப அதை கொட்டி போட்டு அப்படி தாட்டி போட்டு அடுத்தது பட்டண்டு செய்துட்டு நான் இந்த அடுத்த ஒரு ஆத்தான் 2 தரம் இப்படி தண்டு போட்டு இப்படி நல்லது. இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். கத்திய பார்த்தா பயந்து போவாதீங்க. பெரும் கத்தி. இது வெறிய எல்லும் போல எல்லாம் பட்டலாம் கத்தி. இப்ப தீட்டினது இப்ப இந்த மீனுக்குள்ள நாங்கள் என்னது பொருட்கள் எல்லாம் கிடக்கண்டு பார்ப்போம். இப்ப என்ன பொருள் கிடக்கண்டு பார்ப்போம். இதுக்குள்ள இது வந்து நாங்கள் எடுக்கணும். என்ன செஞ்சுதா இதுக்கு சின்ன பாத்திரம் மட்டும் எடுத்து வைக்கணும். நாங்கள் மீன் கிளீன் பண்ணக்குள்ள இது வந்து எடுக்கிறது எடுத்து புறம்பா வைப்போம். மற்றது இதில் அந்த இது சின்ன வாக்கும் என்ன இது வெள்ளை இது இந்த வெள்ளை மாதிரி கிடக்கிறது. இந்த சின்னையும் எடுக்கிறது எடுத்து அதுக்கு குழம்பு கொதிச்சாம்புறாக போடணும். அங்க நாங்க கிளீன் பண்ணி தர சொன்னா அவங்க எல்லாத்தையும் எரிஞ்சு போடுவோம். தொண்ணூக்கு முட்டை இருக்கும். பிறகு நாங்கள் இப்ப இந்த தலைவட்டைக்குள்ள காட்டுவோம். ஏன்னு சொன்னா நாங்கள் எனக்கு இந்த மூஞ்ச பிடிக்காது. இந்த மூஞ்சா பிடிக்காது. இது இந்த மூஞ்சா பிடிக்காது. இப்படி இத வெட்டி எறிஞ்சு போட்டு தான் நான் கூடுதலா செய்கிறது. வெட்டுறது என்னன்னா மீனை 2 தலையை புலந்து போட்டு போடுவோம். இப்படி 2 புலந்தா குழம்புக்குள்ள போடைக்குள்ள ஊறி குழம்பு அந்த மாதிரி வரும். பார்க்கவே வாய் ஊறுது. இப்ப நாங்க சிறிது துண்டு கலகலா வெட்டுவோம். இப்ப சாப்பிட்டுட்டு யோசிப்பான் படத்துல இருந்து கொஞ்சத்துக்கு. இப்படி துண்டுகளா நாங்க பட்டிட்டோம். இப்ப இதுக்குள்ள போடுவோம். போட்டாச்சு. இப்ப ஒரு ஆத்தா வட்டிட்டு பார்ப்போம் சீக்கிரம் பார்ப்பீங்கன்னு சொன்னா எப்படி பட்டுறது
இறைச்சிகள் மாதிரி இருக்கும். இது இறைச்சி மாதிரி தான். அங்க மற்ற மீனா தான் வேண்டது பாட்டு. இது வந்து நாங்க பாஸ்தா போடுற இந்த மீன் இந்த டின் தான் போடுறாங்க கூடுதலா பாஸ்தா. இது சின்ன சின்ன சதுர துண்டா வட்டி விட்டா சரியானே. இது இன்னும் சொட்டு குளிக்கிறது. சுறா மாதிரி இருக்கு. இது ரெண்டாக்குறது. இப்படி நாங்க இது பெரிய துண்டா வெட்டுறது இல்ல. இது வெள்ளை வெட்டாதான் டேஸ்டா இருக்கும். சின்ன வெட்டினா தான் பெருசா இல்ல சாப்பிடுங்க. இது வெள்ளை எல்லாம் எடுத்து தெரியும். இப்ப இதா பாப்பீங்கன்னு சொன்னா இந்த கடவான் மேல் வளம் எல்லாம் அந்த திருக்கை கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். முழுக்க கிளீன் பண்ணியாச்சு. மேல் வளம் எல்லாம் உரிச்சாச்சு. கீழ் வளம் வெள்ளை வளம் தானே, பிரச்சனை இல்லை. அது அப்படியே போட்டுட்டு எந்த சாப்பிட கிளீன் பண்ணும். அதுவும் சின்ன சின்ன துண்டு தான் வெட்டும். இப்ப இதை பட்டிட்டு கனவா கிளீன் பண்ணிக்க பாப்போம். இப்ப பாப்பீங்க ரத்த மாதிரி தோணும். ரத்தமா கிடக்கு நல்ல சோப்பா. ஒரு கிலோ ஒரு குழம்பு காணும். அப்ப இப்ப இந்த நான் திருக்கைன்ற தோல் எல்லாம் உரிச்சாச்சு. இது ரெண்டு பக்கமும் உரிச்சிருக்கேன். எல்லாம் உரிச்சிட்டு வச்சா நல்லா கிளீனா இருக்கு ரெண்டு பக்கம். நோ இப்போ இந்த அதுக்குள்ள அது முள் வள்ள எல்லாம் கிடக்கும். அப்ப உரிச்சு விட்டா கரைச்சி. ஓகே, இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நான் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் தோல் உரிச்சு பக்காவா எடுத்து வச்சுக்கிறேன். சாங்கிதா கழுவா போதும். இனி கனவாதான் மீதி கிடாக்கு. சரி, ரெண்டு பக்கம் படிப்பா தோல் உரிச்சாச்சு. அப்ப சுத்தமா இருக்கும். சாப்பிடவும் ஆசை நிறைவேறியது. என் நாரி முறிஞ்சது. இந்த அப்படி கழிச்சு பார்க்கலாம். கனவா இருக்கு. இப்ப கிளீன் பண்ண போறோம். பாருங்க எப்படி கிளீன் பண்ணுவோம். முதுகுல ஒரு கீரண்டு போடுவோம். கீரண்டு போட்டுட்டு கொஞ்சம் நகம் வளர்த்து வச்சிருக்கோம். இதுக்கு எல்லாம் இந்த கரண்டி அது இது இந்த பரப்பிடுங்கிற இது அதால பிடிச்சாலும் வரும். இது இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு அதான் கொஞ்சம் நகம் இருந்தா தான் அந்த எல்லாத்தையும் வளைக்கி கொண்டு போவோம். அப்படியே இதே சில பேர் தோல் உரிக்கிற இல்லையா என்ன, அப்படியே கடாண்டு குடலை எடுத்து போட்டு கடாண்டு வட்டி போட்டு அப்படியே சமைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதால நான் இப்ப வீடியோவா எடுக்கிறேன்னு சொன்னா, நாங்கள் செய்கிறதோ இறாலுக்கு சில பேர் முதுகுல அடக்கிற குடல் எடுக்கிற இல்லை பேந்து என்னன்னா மண் கடிவெடுத்து சொல்லுவீங்க சொல்லினேன் சில பேர். அப்ப அதுக்கு அந்த முதுகுல கிடக்கும் சேறுகள் மண்ணுகள். இப்ப இந்த பாருங்க இப்படி எடுத்து போட்டு விரிச்சால் சட்டை தோல்பா அப்படியே விரி இப்படியே விரி. ஓ, இது கனவா பொரிக்க என்ன மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்குமே. பொரிச்சு கனவாயி இந்த பாதை எல்லாம் சின்ன சின்ன வட்டி போட்டு வட்டம் வட்டமா இதை ஓட்டணும். பாதா வந்து சதுரம் சதுரமாக உதராத்த வட்டிட்டு ஒரு நாளைக்கு கடல் உணவு முழுக்க பொரிச்சு சாப்பிடுவோம். ஏன் நண்டுக்கு வந்தது இந்த கனவா வந்து நான் உரிச்சுட்டேன். இது நாங்க முழுசா ஒரு நாளைக்கு போற நோக்கம் வைக்கணும். வேற விதமா சமைக்கிறது உள்ளுக்கெல்லாம் வச்சு என்னென்னாலும் வைக்கலாம். மரக்கறி வைக்கலாம், இல்லாட்டி இந்த இத்தாலிக்கார செய்கிற மாதிரி அதை வைக்கலாம். வச்சு செய்தால் அந்த மாதிரி பேந்து வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டா வட்டி சாப்பிட்டா இது வந்து சில பேருக்கு இது பஞ்சு பிடிக்கிறவ என்னடா இது இல்லை மாட்டேங்க. அதில் தான் அப்படியே போட்டு சாப்பிட இந்த இப்படி கரை வலிக்க எடுத்துட்டு இப்படி ஒழிக்க வேண்டியான். இந்த அப்படி வழக்கம் பேப்பரால் துரைச்சி இழுத்தா தோல் உரிஞ்சுது. பெனதில் அடக்கிறத ஒரு கீறு போட்டுட்டு அதை இதை பேப்பரால் துரைக்கணும். துரைச்ச எல்லாட்டும் பேப்பரால் பிடிச்சி கொண்டு
இழுத்தா அங்க வந்து இந்த அது சதையும் வந்துடுது அப்படி. அதை எடுத்துட்டு இப்படியே எடுத்து விட்டா சரி இது முடிச்சு. இப்போ இது எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பா. இப்போ நான் இந்த கனவை சின்ன அரிக்கணும் என்ன நாங்கள் அறிகிறோம் இப்படி சங்கியாவில் இப்படி அறிய வந்து சில பேர் ரவுண்டாயும் சமைக்கிறது குழம்புக்கு இப்படி தான் டேஸ்ட் கூட கறி சேர்ந்து குழம்போட சேர்ந்து உருளைக்கிழங்கும் போடுறதோ இல்லை போடுற இல்லை. வெந்தயம் வெந்தயம் போட்டு வைக்கிறேன். என்ன போட்டு வைக்கிறேன் கண்ணா சாப்பிட்டு இல்லை இங்கே கிட்ட இதுகளில் வேஸ்ட் வைக்கத்தானே. அப்போ நாங்கள் ஊரையில் இது உண்டாகி லீவ் வந்தபடியே போகணும். அது போகிறது கஷ்டம் தான். நாங்கள் வேலை முடிஞ்சு பார்த்துக்கலாம் மார்க்கெட்டு தானே பூர்வ மார்க்கெட். இப்போ கனவை இன்னும் ஒரு கனவா கிடக்கு வளம் போராடி ஒன்றும் கஷ்டப்படாமலுக்கு சாப்பிட முடியாது. இந்த சைஸுக்கு மட்டுமா குட்டியா விட்டாங்க. இல்லை இந்த இது ஊற்ற கிடந்தா இப்படியெல்லாம் வளைச்செடுத்துட்டு இதையும் இப்படி வளைப்போம். வளைச்செடுத்துட்டு அதில் அப்படி இருக்கட்டும். இதை மூண்டா கீறுவோம். ஓகே 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 ஒரு கறிக்கு காணும் என்ன இப்போ பார்ப்பீங்க முடியுதுன்னா எங்கடை காண ஒரு கிலோ நல்ல பெரிய குழம்பு வைக்கலாம். நல்லா சின்ன சின்ன துண்டமாக எல்லாம் வெட்டி நறுக்கி கூந்தல் எல்லாம் வெட்டி போட்டாச்சு. இது பிட்டட்டி போட்டு அப்படி பிட்டட்டலுக்குன்னு நல்லா இருக்கு. இது வெட்டுப்படையில் வடவை விட்டுப்படையில அந்த மாதிரி இருக்கும். சரி இப்போ இதெல்லாம் பட்டி முடிச்சது. இனி அடுத்தது இப்போ சரிங்க சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களோட மதிய சாப்பாடு இப்போ இந்த நிமிஷத்துலேயே ரெடியாகும். கத்தரிக்காய் வட்டி போட்டு என்னென்ன போடுறோம்டா இது வித்தியாசமான வாஸ்தா தான் ரெண்டையும் போட போகிறோம். ஏண்டா எனக்கு சமைக்கிறதுக்கு நேரம் காணாது. அதிரடி பாஸ்தா தான் நான் போட போகிறோம். இப்போ கடை கத்தரிக்காய் வெட்டிட்டு ஒரு வளம் பொரிக்க ஒரு வளம் வதக்கி ஒரு வளம் பாஸ்தா போட்டோம்னு சொன்னால் சாப்பாடு ரெடியாகும். கத்திரிக்காய் வெட்டினா அதை பொரிய விட்டுட்டு இப்படி கத்திரிக்காய் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ வெட்டி போட்டு சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் வெட்டியாச்சு. பொரிக்க போட போகிறேன். இதில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் ஸ்பாதா மீன் கத்திரிக்காய் எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை பொரிக்க போட போகிறேன். பொரிச்சுட்டு இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் தட்டி வச்சாச்சு. இஞ்சால கத்திரிக்காய் பொரியுது. இஞ்சால கொந்தி மெந்தோ செய்ய போகிறேன். இதுக்குள்ள இப்போ செத்தல் போட்டிருக்கு. அங்கே தண்ணி வச்சிருக்கு. வெங்காயம் எடுத்துட்டு வா. வெங்காயம் கொஞ்சம் போடுவோம். செத்தல் வதங்கிட்டுது. வாழை வதங்கிட்டு வதங்கி வரட்டுக்கும். இப்போ அதை கத்திரிக்காய் பார்க்கணும். பிரமாதமான சாப்பாடு தான் இது. பாதாம் இறஞ்சான கத்திரிக்காய்னு சொன்னால் சூப்பராக தான் இருக்கும். இத்தாலிக்கார் இப்படி சாப்பிட்றதான் எல்லா நாளும் இல்லை. இருந்தது செய்யணும். அவையும் நாங்களும் வந்தைக்கா பார்த்து மேட்டரில் செய்யணும். நேரம் பத்தாது. இப்போ எல்லாம் மீனெல்லாம் அங்கால பேக்கிங் நடக்குது. இப்போ பாதா கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம். இது வதங்கி விரட்டுக்கும். இதுக்கு சிறிதளவு உப்பு போடலாம்.
என்ன ஒருக்கா மினக்கட்டு இருந்து வெட்டினா தான் ஈஸியா சமைக்கலாம். இல்லாட்டி என்ன சமைக்கிறது அது ஒரு பிரச்சனை இல்லோ. அப்ப இப்ப இது வதங்கி வரட்டுக்கும் கத்திரிக்காய் புரிஞ்சுட்டு எடுக்க போறேன். இப்ப நான் இந்த பாஸ்தா தான் போட போறேன். தொத்தலியோனி என்ன பேரு சங்கீதா? தொத்தலினா தொத்தலியோனியோ ஏதோ ஒன்று இதுல பாச்சிக்கில பேருகளும் தெரியுது இல்ல. இப்ப நான் இந்த பாஸ்தா தான் இதுக்குள்ள போடுறேன். யா பாஸ்தா எத்தனை மணி ஊத்தி இதுல போட்டிருக்க நிமிஷம் எங்களுக்கு தேசி மனோத்தியில பாஸ்தா ரெடி ஆகும். ஓ தேசிய சொன்னா 10 நிமிஷம். நாங்க இத்தாலியும் கிடைக்கிற எங்களோட வாயில இத்தாலியில் இருக்கிறோடையா நாங்கள் இத்தாலி மொழியும் சில பல தவறுதலா வரும். நம்ம எல்லாம் கதைக்கிறத தவறுதலா வரும். இது மரக்கறி சட்டி எங்கால வைக்கலாம். இப்ப கத்தரிக்காய் எடுக்கணும். இந்த கோப்பை இது அதை எடுக்கணும். நீட்டு ஓகே. இப்ப இந்த கத்தரிக்காய் எடுப்போம். அங்கால பொரிய விட்டாச்சு. இது மரக்கறி கரண்ட் ஏறணும். எல்லாம் பிரச்சனை மரக்கறி மச்சமண்ணைக்கு பிரச்சனை இல்லை. இது இல்லை கத்தரிக்காய் எடுக்கும். கத்தரிக்காய் பொரிஞ்சிட்டு தான் எடுக்கணும். இப்ப இந்த கத்தரிக்காய் எடுக்க போறேன். நல்லா பொரிஞ்சிட்டு படப்படான்ட்டு ஹெல்ப்பு கால் போனேன். சங்கீதா அங்கால பேக்கிங்கில் இருக்கிறபடியா நான் தான் இதெல்லாம் பார்க்குறேன். ரெண்டாலும் ஓகே நல்ல கலராக வந்துட்டுது. இதுக்கு உப்பு தூக்கிட்டா சரி. இப்போ அடுத்ததை போடுவோம். உங்களோட அவசரமான சமையல் ரெடி ஆகி கொண்டிருக்குது. இந்த கத்திரிக்காயை போட்டுட்டு வா நல்லா சுட்டு போட்டு இதுக்குள்ள இப்போ இது வதங்கிட்டுது. இது கொதிக்குது. கிளறி விடுவோம். ஒருக்கா மரக்கறி கரண்டியால இதை கிளறுவோம். ஓகே இது கிளறியாச்சு. இதுக்கு இப்போ என்ன போட போறேன்னு தெரியுமே. தட்டி போடக்கூடாது. கொஞ்சம் இஞ்சி பேஸ்டும் சேர்க்க போறோம். இதுக்குள்ள கொஞ்சமா இஞ்சி பேஸ்ட். இது வதங்கிட்டு இப்ப இதுக்குள்ள என்ன சேர்க்க போறான்னு சொன்னா ஸ்பாதா. இந்த ஸ்பாதா போட்டு வதக்க போறோம். பல எங்கால வைப்போம். இப்ப ஸ்பாதா வதங்கி கொண்டு இருக்குது. இதுக்கு சிறிதளவு உப்பு சிறிதளவு மஞ்சளுங்க மஞ்சள் ஓடி மீன் இந்த அளவுக்கு எடுக்கிறக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் போட்டாச்சு. கொஞ்சம் மிளகு தூள் போட்டாச்சு. இப்படியே வதங்க விடுவோம். இப்ப சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். கத்திரிக்காய்ங்கால புரியுது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகி கொண்டு இருக்குது. இப்ப கொஞ்சம் கத்திரிக்காய் நான் இதுக்குள்ள போட போறேன். இனி இதுக்குள்ள நாங்கள் காய்ச்சின சாதா ஊத்த போறேன். ஊத்தியாச்சு. உண்மையில தரமான பாஸ்தாவா தான் வரும். இப்படி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். கத்தரிக்காய் இதுக்கையும் போட்டுருக்கு. அதை மேலையும் போட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் இதுக்கையும் போடணும். இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாஸ்தா இப்போ பாஸ்தா வடிச்சாச்சு. என்ன இதுண்டு கேட்கக்கூடாது, கழுவணும். இங்கால நான் இப்போ பாஸ்தா வடிச்சு போட்டாச்சு. பாஸ்தா நம்மளுக்கு ஓடி விளையாடுது. ஏனண்டா பாஸ்தா கொஞ்சம் கொட்டுப்பட்டு போச்சு. இந்த நேரங்களில் அதுகளெல்லாம் பார்த்து கொள்ளலாம். புறவு பார்க்கலாம். அதை ஏண்டா கொஞ்சம் பேக்கு வெட்டேக்கில் தவறுதெல்லாம் கொஞ்சம் கொட்டுப்படு. அதை இப்போ இந்த மிஷின் எடுத்து பிடிக்கலாம். இப்போ சிறிது நேரம் இதுக்குள்ள நாங்கள் இப்படி விட்டோம்னு சொன்னால்
இந்த மீனின் சப்போரை இந்த சாசாண்ட சப்போரை எல்லாம் உள்ளுக்கு போய் அவிஞ்சு நல்லா வரும். இப்ப இப்படியே வச்சு மூடுவோம், சிறு நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப எங்கட சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்கே மேசைக்கு போடைய பார்ப்போம். இது ஒரு இது எடுக்க போறோம். இப்ப கோப்பைக்கு போ. எங்கட மதிய உணவு தயாராகி வந்து விட்டது. இப்ப கோப்பைக்கு போடுவோம். ஓடி வாங்கோ, சாப்பாடு ரெடியாகி விட்டது. நல்ல தரமான பாதாம் மெரன்சான சூப்பர் சாப்பாடு. எங்களோட மதிய உணவு தயாராகி விட்டது. இதுதான் எங்களோட மதிய உணவு. இதுதான் எங்களுடைய மதிய உணவு. இது பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம். பாய்.